இந்த பஸ்கா மோசே கண்டுபிடிக்கல, எந்த யூதனும் கண்டுபிடிக்கல, இஸ்ரவேல் மக்கள் கண்டுபிடிக்கல. யார் ஏற்படுத்தியது? மீட்பிற்கான ரட்சிப்பிற்கான முறைமையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இது ஒன்றுதான் முறைமை, வேற எதுவுமே கிடையாது. புறஜாதிகளுக்கு இந்த ரத்தம் பைத்தியமான ஒன்றாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:18 சொல்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. ரத்தம் எப்படி காப்பாற்றும்? ரத்தம் எப்படி மீட்பை கொடுக்கும்? இது அவிசுவாசம். ஆனா மோசே நியமத்தை ஆசரித்தான், காரணம் விசுவாசித்தான். கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்று விசுவாசித்தான். புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் தோன்றுகிற ஒரு விஷயத்தின் மூலமாகவே தேவன் பாவியை ரட்சிக்கிறார். இன்றைக்கு அநேக சபையிலே கிறிஸ்துவுடைய சிலுவை பிரசங்கிக்கப்படுவதில்லை. கிருபையின் உபதேசங்களை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாப்டிஸ்ட் சபைகளிலும் கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் வல்லமையோடு பிரசங்கிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இவர்களுக்கும் பைத்தியமாய் தோன்றுகிறது அல்லவா? சிலுவையை பற்றி பேசாத, சிலுவையை இடி முழக்கத்தோடு காண்பிக்காத எந்த பிரசங்கமிடமும் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பானது. ஒவ்வொரு வாரமும் ஏன் சபை கூடுறோம்? பிரசங்கினுடைய திறமைகளை பார்க்க நீங்க வரல, போதகருடைய தாளந்துகளை பார்க்க வரல. நீ ஏன் வருகிறீர்கள்? ஒரே விஷயம்தான், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கிரேக்கர்கள் கேட்டது போல உங்களுடைய நோக்கம் நாங்கள் இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய சொந்த பேச்சுகளை கேட்க நாங்கள் வரல, சொந்த கட்டுக்கதைகளை கேட்க வரல, உலக ஞானத்தை கேட்க வரல. நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோடைய முதல் நோக்கம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், அதை கேட்க வந்திருக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொரு சபையினுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூடியிருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க. எப்படி ஆராதிப்பீர்கள்? சிலுவை இல்லாமல், கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் உங்களால் தேவனை ஆராதிக்க முடியாது.